குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? எஸ் மேம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லெக்சர் நம்பர் 10 ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெனetics வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸ்ல போன கிளாஸ்ல நம்ம ஹியூமன் காரியோடைப் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். எப்படி ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம் எப்படி வந்து லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ இங்க இதுக்கு ரிலேட்டடா நிறைய டிசார்டர்ஸ் இருக்கு. ஓகே, அதனாலதான் வந்து இங்க குரோமோசோமல் அப்நார்மலிட்டி அண்ட் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இன் ஹியூமன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குரோமோசோம் நார்மலா இருக்கா? 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ல ஒரு பேர் வந்து எக்ஸ் இல்லைன்னா XY வந்து இட் டிபெண்ட்ஸ். மேல்னா XY இருக்கும், ஃபீமேல்னா XX குரோமோசோம் வந்து இருக்கும். அது டிபெண்ட் ஆயிருக்கும். இந்த 21 குரோமோசோம்ல இந்த 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ல ஏதாவது ஒரு அப்நார்மலிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு பேர் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கும். ரெண்டு 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 குரோமோசோம் இருக்கும். அப்புறம் அதோட மீனிங் என்னது? ஒரு பேர் குரோமோசோம் இருக்கும், ரெண்டு ஐடென்டிக்கல் குரோமோசோம் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 21st குரோமோசோம்ல ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் வந்திருக்கு, அதனால ஒரு டிசார்டர் வரும். ஓகே, அண்ட் தென் XY செக்ஸ் குரோமோசோம்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ் இல்லைன்னா ஒரு எக்ஸ் கம்மியா இருந்து அந்த மாதிரி எல்லாம் டிசார்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு டிசார்டரும் நம்ம டீட்டெயில்டா படிச்சு அதுக்கு ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம ஆன்சர். ஓகேங்களா? ஸோ குரோமோசோமல் அப்நார்மலிட்டி அண்ட் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். ஸோ குரோமோசோமல் டிசார்டரும் பார்க்க போறோம், அது கூட சில ஜெனட்டிக் டிசார்டரும் பார்க்க போறோம். ஜீன்னால என்னென்னலாம் ஏற்படுது, ஜீன்ல கொஞ்சோண்டு அப்நார்மலிட்டி இருந்தா என்ன ஏற்படுது, என்ன டிசார்டர்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கூட பார்க்கலாம். ஸோ குரோமோசோமல் abnormalities and genetic disorders in humans. Abnormalities and genetic disorders in humans. ஸோ நார்மலா இருக்கிற நார்மல் செட் ஆஃப் குரோமோசோம்ல 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் வருது. அதோடைய நார்மல் நம்பர்ல இல்லைன்னா அந்த குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் வருதுன்னா அதை வந்து அப்நார்மலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நார்மலா இல்ல, அது அப்நார்மலா இருக்கு, ஏதோ ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு, அதுல ஏதோ ஒரு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இது இப்ப வந்து இது ஒரு 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 5 எக்ஸாம்பிள் கொடுத்து அந்த 5 எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகே, எப்படி அந்த டிசார்டரை கண்டுபிடிக்கிறது, எப்படி அவங்க பார்க்க இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க நார்மலா இருப்பாங்களா இல்ல பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் குரோமோசோமல் டிசார்டர். நான் எதெல்லாம் குரோமோசோமல்ல டிஃபெக்ட் வந்து டிசார்டர், எதெல்லாம் வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் அப்படிலாம் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து ஒரு குரோமோசோமல் டிசார்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னதுன்னா நம்மளுக்கு டவுன் சிண்ட்ரோம். என்னது? டவுன்ஸ் சிண்ட்ரோம், இல்லைன்னா வந்து மொங்கோலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, டவுன் சிண்ட்ரோம் இல்லைன்னா வந்து மொங்கோலிசம். ஸோ டவுன் சிண்ட்ரோம் வந்து ஒரு சயின்டிஸ்டோடைய பேர்ல தான் வச்சிருக்காங்க. அதான் வந்து டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. சரி, ஆக்சுவலி வந்து ஒரு டிசார்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டிசார்டருடைய பொதுவா எந்த டிசார்டர் படிச்சாலும், இந்த டிசார்டர் மட்டும் இல்ல, வேற ஏதாவது லெசன்ல நீங்க டிசார்டர் படிச்சாலும் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த டிசார்டருடைய காஸ் என்னன்னு கத்துக்கணும். ஓகே, இந்த ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த டிசார்டர் படிச்சாலும் இதெல்லாம் தெரிஞ்சா எனக்கு நான் அந்த டிசார்டரை நான் நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ காஸ் என்ன, காஸ் இந்த டிசார்டருக்கு ஏன் அந்த டிசார்டர் வருது, என்ன காஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் ஒன், அந்த டிசார்டர் வந்து அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க, இல்ல அவங்களுக்கு உள்ள பிசிக்கலி பிசியோலாஜிக்கலி என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்புறமா சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் அதை பத்தி வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டவுன் சிண்ட்ரோம்னா என்னதுன்னா 21st பேர் ஆஃப் குரோமோசோம். 21st குரோமோசோம்ல ரெண்டு இருக்கும், கரெக்டா? ஒரு பேர் இருக்கும், அப்படின்னா ரெண்டு குரோமோசோம் இருக்கும். அதுல எக்ஸ்ட்ராவா ஒண்ணு வந்திருக்கு, ஒன் எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இருக்குன்னா அதனாலதான் வந்து டவுன் சிண்ட்ரோம் வருது. அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இருக்கு. 21st பேர் ஆஃப் குரோமோசோம்ல ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இருக்கும். அப்புறம் 46 குரோமோசோம்னா நம்ம நார்மலா பாடியில இவங்களுக்கு 47 குரோமோசோம் இருக்கும். ஒன்னு எக்ஸ்ட்ரா வந்துருச்சுல, அதனால டோட்டலா பாத்தீங்கன்னா 47 குரோமோசோம் இருக்கும் டவுன் சிண்ட்ரோம்ல, இல்ல மொங்கோலிசம்ல.
ஓகே, இத ட்ரைசாமி ஆஃப் குரோமோசோம் 21 சொல்லுவாங்க. ட்ரைசாமினா 3 குரோமோசோம் இருக்கு. 21 பேர் ஆஃப் குரோமோசோம்ல 21st பேர் ஆஃப் குரோமோசோம்ல 21 பேர் இல்ல, 21st பேர். 21st பேர்ல அந்த பர்டிகுலர் 21st மட்டும்தான் இருக்கும் அந்த 3. ஓகே, எல்லாத்துலயும் 3 இருக்காது. 21st பேர்ல மட்டும்தான் வந்து 3 குரோமோசோம் இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் 2. ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் ஆட் ஆயிருக்கு. ஓகே, இதனால என்னென்ன டிஃபெக்ட் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க மென்டலி ரிட்டார்டடா இருப்பாங்க. ஓகே, மென்டலி அவங்களால கொஞ்சம் வந்து அவ்வளவு கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் கொஞ்சம் இருக்கு. ஓகே, மென்டலி ரிட்டார்டடா இருப்பாங்க. மென்டலி ரிட்டார்ட்னா மென்டலி டயர்டு. ரிட்டார்ட்னா டயர்டா இருப்பாங்க. டயர்ட்னா அவங்களுக்கு வந்து அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்ஸ் எல்லாம் வராது. ஜஸ்ட் ஒரு சைல்டு திங்கிங் தான் இருக்கும். ஓகே, அப்புறமா டங்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப திக்கா இருக்கும். திக்கு டங், ரொம்ப திக்கா இருக்கும். டங்கு திக்கா இருக்கறதுனால வந்து அவங்க பேசுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதிகமா இருக்கும். ஓகே, சோ பேசும்போது கொஞ்சம் நம்மளுக்கு அவங்க பேசுறது அவங்களுக்கு புரியாது. ஆல்மோஸ்ட் புரியும், சோ வந்து புரியாது. லைட்டா வந்து புரியவே புரியாது அவங்க பேசுறது. ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க மென்டலி ரிட்டார்டடா இருப்பாங்க. அவங்க திங்கிங் கொஞ்சம் லோவா இருக்கும், ஸ்லோவா இருக்கும். அப்புறமா வந்து டங்கு ரொம்ப திக்கா இருக்கிறதுனால தே மே ஃபேஸ் டிஃபிகல்ட்டி இன் ஸ்பீக்கிங். அப்புறமா ட்ரூப்பிங், ஃபால்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபேஸ். ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் எப்படி இருக்கிறது, ட்ரூப்பிங் ஃபேஸ்னா லெட் மீ ஷோ யூ த பிக்சர், அப்போதான் உங்களுக்கு தெரியும். இதுல கிளியரா இல்ல, மேபி ஐ ஷோ யூ ரியல் பிக்சர். வெயிட் அ மினிட். படிச்சுட்டு லாஸ்ட்ல வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ட்ரூப்பிங் ஃபேஸ்னா ஃபால்ஸ் எக்ஸ்பிரஷன்னா அப்படியே கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி, இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே ஃபேஸ் அப்படியே கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதான் ட்ரூப்பிங் ஃபேஸ் அப்படி சொல்லுவாங்க. ஐ ஷோ யூ. அது அது அப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்புறமா வந்து நிறைய இருக்கு இதுல. ஹைட் கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. அப்புறமா வந்து கொஞ்சம் ஆக்சுவலி நீங்க இது நோட்டீஸ் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. மேபி இஃப் யூ சி அ டவுன் சிண்ட்ரோம் சைல்டு, அவங்க எல்லாம் பார்க்க ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் டவுன் சிண்ட்ரோம்ல இருக்கிற எல்லாரும் வந்து ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. ஆக்சுவலி ரீசெண்டா நிறைய பிக்சர், நிறைய மூவிஸ் வந்திருக்கு டவுன் சிண்ட்ரோம் பத்தி, டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்க பத்தி. மேபி சோ அதுக்காக மேம் வந்து மூவிஸ் இந்த மாதிரி இருக்கு, அதை போய் மூவி பார்க்க சொன்னாங்க. அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. டவுன் சிண்ட்ரோம் பத்தி நிறைய அவேர்னஸ் எல்லாம் இப்போ வந்து கொண்டு வராங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னதுன்னா வந்து பிரெக்னன்ட் 40 இயர்ஸ்க்கு மேல பிரெக்னன்ட் ஆகிற உமன்ஸ்க்கு தான் வந்து இதெல்லாம் சான்ஸ் அதிகமா இருக்கு, டவுன் சிண்ட்ரோம் குழந்தை வந்து பிறக்கிறது. ஓகே, சோ டவுன் சிண்ட்ரோம் குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. 40 இயர்ஸ்க்கு மேல பிரெக்னன்ட் ஆகிற உமனுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி கூட வரலாம். ஹை ரிஸ்க் யார் இருக்குன்னா 40 இயர்ஸ்ல வந்து பிரெக்னன்ட் ஆகிறவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க் இருக்கு. ஓகே, சோ இவ்வளவுதான் இதுல கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல படிக்க வேண்டாம். சரி, இதோட ஹியூமன் காரியோ டைப் கொடுக்கலையா? சோ 21st பேர்ல 21st டவுன் சிண்ட்ரோம் பாத்தீங்கன்னா மேலுக்கும் நடக்கும், ஃபீமேலுக்கும் நடக்கும். அதெல்லாம் டிஃபரன்ஸ் இல்ல. பிறக்கும் போதே அவங்களுக்கு அந்த டவுன் சிண்ட்ரோம் இருந்துதான் அவங்க பிறப்பாங்க. ஓகே, சோ 1 2 3 4 5 6. சோ இதுதான் 21st பேர். Wait a minute. சோ இது ரவுண்ட் பண்ணிருக்கேன்ல, அதான் 21st பேர். இப்போ 21st பேர்ல நார்மலா என்ன இருக்கு? நார்மலா 2 இருக்கு. இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா வரும் எப்படி? ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்தா இது என்னது? டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம். ஓகே, நம்ம மார்க் பண்ணிக்கலாமா? டிசார்டர்ஸ் பத்திலாம் உங்களுக்கு ரொம்ப டீடைல்டான எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல, அதனால எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்க நல்லா மைண்ட்ல மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். டிசார்டர்ஸ் எல்லாம் படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது
அது அக்செப்டபிள் இல்ல, இதுக்கு அவ்வளவு ஈஸியானது. ஜஸ்ட் நீங்க அதோடைய காஸ் சிம்டம்ஸ் படிச்சாலே போதும். சோ மொங்கோலிசம் இல்லைன்னா வந்து டவுன் சிண்ட்ரோம் வந்து ஏன் வருதுன்னா, பிகாஸ் ஆஃப் ஒன் எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இன் 21st பேர். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்தா மோஸ்டா கேட்பாங்களே, எந்த பேர்ல இருந்து எந்த பேருக்கு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, சோ 21st பேர் ஆஃப் குரோமோசோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷன் என்ன சொல்லுவாங்க, ட்ரைசாமி ஆஃப் குரோமோசோம். குரோமோசோம் 21 உடைய ட்ரைசாமினா 3 குரோமோசோம் இருக்கு. ஓகே, டோட்டலா கேட்பாங்க. ஒரு டவுன் சிண்ட்ரோம் சைல்டுடைய டோட்டல் குரோமோசோம் என்னன்னா 47 குரோமோசோம் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதணும். ஓகே, சோ இந்த டிஃபெக்ட்னால என்னென்ன அவுட்கம்லாம் வருது சொல்லி பார்க்கலாமா? சோ காசு இதெல்லாம் 47 குரோமோசோம், trisomy of 21, extra one chromosome, one extra chromosome in 21st pair. இதெல்லாம் இதான் காசு. கேரக்டரிஸ்டிக் நான் சொல்லிட்டேன். மென்டல் ரிட்டார்டேஷன், அப்புறமா திக்கு டங் இருக்கும், ஒரு ட்ரூப்பிங் ஃபேஸ் இருக்கும், பிளாட் ஃபேஸ் இருக்கும், ஒரு ஃபால்ஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும் அவங்க ஃபேஸ்ல. டயர்டா இருக்கிற மாதிரி, சோகமா இருக்கிற மாதிரி ஃபேஸ் இருக்கும் எப்பவுமே அவங்களுக்கு. ஆக்சுவலா அவங்களுடைய ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரே அப்படிதான். ஓகே, நெக் கூட கொஞ்சம் இப்படி உள்ள இருக்கும், லாங் நெக் இருக்காது, கொஞ்சம் உள்ள இதுவாயிட்டு இருக்கும். ஓகே, சோ நான் எல்லா கேரக்டரிஸ்டிக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் ஆமா, இந்த டவுன் சிண்ட்ரோம் சைல்டு பிறக்க யாருக்கு ஹை ரிஸ்க் இருக்குன்னா, பிரெக்னென்ட் மதர் அபவ் த ஏஜ் ஆஃப் 40 இயர்ஸ்க்கு மேல அவங்க வந்து குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மொங்கோலியன் சைல்டு டவுன் சிண்ட்ரோம் வந்து டவுன் சிண்ட்ரோம் உள்ள குழந்தை பிறக்க ரொம்ப ஹை சான்ஸ். ஆக்சுவலி நீங்க காரியோ டைப் கொடுத்துருக்கலாம், கொடுக்கவே இல்லை. செகண்ட் டிசார்டர் பாத்தீங்கன்னா கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம். ஸோ பிஃபோர் தட் லெட் மீ ஷோ யூ தி பிக்சர் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம். ஏன் டிலே பண்ணிட்டு நம்ம. ஸோ கிவ் மீ a minute. எஸ், இவங்கதான் வந்து டவுன் சிண்ட்ரோம் உள்ள குழந்தைங்க. அவங்களுடைய ஃபேஸ் பாருங்க, ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கு பாருங்க ஃபேஸ். இங்க பாருங்க, இவங்க ஃபேஸ், இவங்கெல்லாம் ரிலேட்டடே இல்ல, எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குழந்தைங்க. ஆனா பாக்க பாருங்க ஒரே மாதிரி இருக்காங்க பாக்க ஃபேஸ். ஓகே, ஃபேஸ் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு. டவுன் சிண்ட்ரோம் உள்ள குழந்தைங்க இவங்கெல்லாம், இல்ல மொங்கோலியன் டிசார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஆக்சுவலி டவுன் சிண்ட்ரோம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஏஜ், சில சில டிசீசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆஹ் இந்த ஏஜ்ல வந்து இந்த டிசார்டர் வந்து அவங்க இறந்துருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் இல்லை இதுல. ஓகே, ஆக்சுவலி ஒரு டவுன் சிண்ட்ரோம் உள்ள சைல்டு இன்னொரு குழந்தைக்கு கூட அவங்க வந்து she can give birth. ஓகே, ஸோ டவுன் சிண்ட்ரோம் எங்களை பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். நான் சொல்லல, ஒரு ஃபால்ஸ் ஸ்ட்ரக்சர், அப்படியே ஒரு மாதிரி டயர்டான ஸ்ட்ரக்சர்ல அவங்க இருப்பாங்க பார்க்க. இங்க பாருங்க அப்படியே பிளாட்டா இருக்கும் ஃபேஸ். ஒன் மினிட், கொஞ்சம் ஸ்கிரீன் இது ஆயிட்டு.
கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த வெப்சைட் ஒர்க் ஆகலையா? சைட் தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஆக்சுவலி வந்து 2000ல ஒன்க்கு தான் ரிஸ்க் இருக்கு டவுன் சிண்ட்ரோம் வரதுக்கு. ஓகே, இது வந்து ஒரு உமன் வந்து 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் அவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அவங்களுடைய குழந்தைக்கு 2000 குழந்தைல ஒரு குழந்தைக்கு வந்து ரிஸ்க் இருக்கு டவுன் சிண்ட்ரோம். அதுவே ஒரு 40 பிளஸ்க்கு வந்ததுன்னா 10 குழந்தைங்க 40 இயர்ஸ்க்கு மேல அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க வச்சுக்கோங்க. சோ அவங்களோட ஏஜ் குரூப்ல 10 பேருக்கு ஒருத்தங்களுக்கு வந்துருமா இந்த டவுன் சிண்ட்ரோம். ஓகே, அப்படியே ரிஸ்க் வந்து அப்படியே கம்மி ஆயிட்டே இருக்கும். சோ இது வரல. I can show you this. ஓகே, ஸ்கிரீன் நினைக்கிறேன். இப்ப தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு ஃபால்ஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க. அப்படியே பிளாட்டா இருக்கும் ஃபேஸ். சோ ஃப்ரண்ட்ல இருந்து பேக்ல இருந்து ரெண்டுமே அப்படியே இப்படி ஒரு இது பண்ண மாதிரி அப்படியே அவங்கள புஷ் பண்ண மாதிரி இருக்கும். ரெண்டுமே அப்படியே ஃபேஸ் அப்படியே பிளாட்டா இருக்கும். ஒரு ஃபால்ஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும். டிபிக்கல் ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். ஓகே, மோஸ்ட் குழந்தைங்களுக்கு மோஸ்டா இப்படிதான் இருக்கும் பார்க்கவே. அவங்க ஃபேஸே வந்து ஃபேஸ்லயே கண்டுபிடிச்சலாம் அவங்களுக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்கா இல்லையான்னு. ஓகே, அப்படியே டிபிக்கல் ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். அப்படியே ஒரு ஃபால்ஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஓப்பன் எப்பவுமே டோஸ்டு மவுத்தா இருப்பாங்க. பாருங்க டங் பாருங்க டிஸ்பிகர்டு இருக்கும் டங் எல்லாம். இங்க இருக்கு பாருங்க டங். டங் பாருங்க எப்படி இருக்கு. ஓகே, அப்படியே திக்கா இருக்கும். ரொம்ப திக்கா இருக்கும் டங்கு. கை கூட இங்க வந்து இருக்கும். இங்க பாருங்க இந்த கிரீசஸ் இந்த மாதிரி இருக்குல்ல. நம்ம கையில கூட இருக்குல்ல அந்த மாதிரி. இங்க பாருங்க மல்டிபிள் கிரீசஸ் இருக்கு இந்த மாதிரி. ஓகே, அப்புறமா வந்து டோஸ் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டோக்கும் செகண்ட் டோக்கும் நடுவுல நிறைய ஸ்பேஸ் இருக்கும். வைடு ஸ்பேஸ் இருக்கும். காது இந்த மாதிரி இருக்கும் பார்க்க. கண் இப்படி இருக்கும். ஓகே, ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் தான் மெயின். ஃபேஷியல்லே கண்டுபிடிச்சிடலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், 21st பேர் ஆஃப் குரோமோசோம்ல 3 இருக்கும். ட்ரைசாமி 3 இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் படிக்கலாமா நம்மளது? நெக்ஸ்ட் வந்து கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். 1 minute. செகண்ட் டிசார்டர் பாத்தீங்கன்னா வந்து கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். இது வந்து கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் பாத்தீங்கன்னா வந்து இட் ஒன்லி ஹேப்பன்ஸ் ஃபார் மேல். மேலுக்கு மட்டும்தான் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் நடக்கும். ஃபீமேலுக்கு கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் நடக்கும். பிகாஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு மேல் ஒன்லி. ஓகே, இதுல என்ன ஆகும்னா கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்ல ஒரு எக்ஸ்ட்ரா நார்மலி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. அதுல லாஸ்ட் பேர் 23rd பேர்ல வந்து 2 இருக்கும். ஒன்னு எக்ஸ், இன்னொன்னு வந்து ஒய். கரெக்டா? மேல் பத்தி நான் பேசுறேன். இப்போ இங்க என்ன ஆகும்னா இந்த லாஸ்ட் இருக்குல்ல 23rd பேர்ல வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இருக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ரா எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். அப்பனா 1 எக்ஸ்ட்ரா எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். இதுலயும் 47 குரோமோசோம் தான். டவுன் சிண்ட்ரோம்ல 47 குரோமோசோம் தான். இங்கேயும் 47 குரோமோசோம் தான். ஆனா வித் an எக்ஸ்ட்ரா எக்ஸ் குரோமோசோம். எக்ஸ் குரோமோசோம் அதிகமா இருக்கு. அங்க ஆட்டோசோம் அதிகமா இருக்கு. இங்க செக்ஸ் குரோமோசோம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்பனா என்ன வரும்? 44 பிளஸ் எக்ஸ் எக்ஸ் ஒய்ன்னு வரும். பிகாஸ் ஆஃப் 1 எக்ஸ்ட்ரா எக்ஸ் குரோமோசோம்.
சோ எக்ஸ் குரோமோசோம் ஒன் ரெண்டு வந்தாலே வந்து எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு வந்தாலே ஃபீமேல். கரெக்டா? எக்ஸ் எக்ஸ் ஃபீமேல். அப்பனா இங்கேயும் எக்ஸ் எக்ஸ் இருக்கு. அப்பனா இந்த மேல் தான் அவங்க. ஆனா எல்லா ஃபெமினைன் கேரக்டரும் இவங்களுக்கு இருக்கும். ஓகே, மேல் பட் ஹேஸ் ஆல் தி ஃபெமினைன் கேரக்டர். இவங்களே மென்டலி ரிட்டார்டடா தான் இருப்பாங்க. மென்டலி அவங்களுக்கு வெல் டெவலப்டு பிரெயின் இருக்காது, வெல் டெவலப்டு திங்கிங் இருக்காது. ஓகே, அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். அந்த பிரெஸ்ட் டெவலப்மெண்டோடைய அந்த கண்டிஷன் பேரு கைனோகோமெஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கைனோகோமெஸ்ட்ரியானா மேல்ல வந்து ஃபீமேல் கேரக்டர், மேல்ல வந்து பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருந்தா அதை கைனோகோமெஸ்ட்ரியா சொல்லுவாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் என்னது ஒரு 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 கண்டிஷன், அவ்வளவுதான். இந்த டிசார்டர் பேரு தான் கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம். ஓகே, நார்மலா கைனோகோமெஸ்ட்ரியா பாத்தீங்கன்னா ஃபேட்டான ஒபீஸான பர்சன் கூட வரும். நார்மலா எந்த டிசார்டரும் இருக்காது, எந்த எதுவுமே இருக்காது, அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க. ஆனா வந்து அவங்க ரொம்ப ஃபேட்டா இருக்கிறதுனால அவங்க கைனோகோமெஸ்ட்ரியா கூட வரும். ஓகே, அது வந்து ஒரு கண்டிஷன். ஜஸ்ட் வந்து மேல்ல ஃபீமேல் இருக்கிற மாதிரி பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வந்தா அது கைனோகோமெஸ்ட்ரியா சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஓகே, கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம்னா எல்லா ஃபெமினைன் கேரக்டர்ஸும் அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? எல்லா ஃபெமினைன் கேரக்டர்ஸும் இருக்கும். அண்ட் தென் ஸ்டெரைலா இருப்பாங்க. அவங்களால வந்து இன்னொருத்தங்க ஸ்டெரைல் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்காது. ஓகே, அவங்களால வந்து ஸ்டெரைல்னாலே வந்து அந்த கேமீட்ஸ் இருக்குல்ல, அது ஃபார்ம் ஆகாது. ஓகே, அப்பனா இவங்க மேல்ல ஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆகாது. அப்பனா ஹி கேன் நாட் கிவ் பர்த் டு ஹிஸ் ஓன் ஜெனட்டிக் சைல்டு. ஸோ அவங்களுடைய ஓன் ஜெனட்டிக் சைல்டால அவங்க வந்து பர்த் கொடுக்கவே முடியாது. ஓகே, ரொம்ப டாலா இருப்பாங்க கிளைன்ஃபில்டர் சொல்றவங்கலாம். அண்ட் தென் தே ஆர் மென்டலி ரிட்டார்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டாலா இருப்பாங்க, மென்டலி ரிட்டார்டடா இருப்பாங்க, ஸ்டெரைலா இருப்பாங்க. தே கேன் நாட் கிவ் பர்த் டு தேர் ஓன் சைல்டு. அப்புறமா கைனோகோமெஸ்ட்ரியா, ஃபீமேல் மேமரி கிளாண்ட் வந்து அவங்களுக்கு க்ரோ ஆயிருக்கும். த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். கைனோகோமெஸ்ட்ரியாவுடைய ஃபுல் எக்ஸாம்பிள், ஃபுல் அந்த வார்த்தையோடைய மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. கைனாக் அப்படின்னு சொல்லி வந்தாலே இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபீமேல் ஒன்லி. கைனகாலஜிஸ்ட் இதெல்லாம் பார்த்திருக்கோம்ல நம்ம. ஸோ கைனாக் அப்படின்னாலே ஃபீமேல். மெஸ்டியானா மேமரி கிளாண்ட். ஸோ கைனக்னா ஃபீமேல் மேமரி கிளாண்ட் வந்து இவங்களுக்கு டெவலப் ஆயிருக்கு. ஓகே, அவ்வளவுதான். கிளைன்ஃபில்டர்ஸ் சிண்ட்ரோம் வந்து அவ்வளவுதான். ஓகே, அவங்க கேட்பாங்க வாட் இஸ் கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம்னா ஒன் எக்ஸ்ட்ரா எக்ஸ் குரோமோசோம். அப்படின்னா மேல்ல 47 குரோமோசோம் இருக்கும், அதுல ஒன் எக்ஸ்ட்ரா எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. இவங்களுடைய ஃபீச்சர்ஸ் வந்துடும். டால், மென்டலி ரிட்டார்டட், ஸ்டெரைலா இருப்பாங்க, பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு, கைனோகோமெஸ்ட்ரியா கண்டிஷன் இருக்கும். அவங்க இப்ப கேக்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேக்குறாங்க கைனோகோமெஸ்ட்ரியானா என்ன அப்படின்னா ஜஸ்ட் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இன் மேல்ஸ், அவ்வளவுதான். ஓகே, அதெல்லாம் வந்து நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன டிசார்டர்? இதெல்லாம் தான் வந்து இதோடைய கேரக்டர்ஸ். கைனோகோமெஸ்டியாவுடைய பிக்சர் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். மேல்ல 47 குரோமோசோம் இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இருக்கும். இதோடைய இது பாத்துக்கோங்க எப்படி எழுதுறாங்கன்னு. 44 பிளஸ் XXY. டிபிக்கல் ஃபீச்சர் ஆஃப் கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் என்னதுன்னா டாலா இருப்பாங்க, மென்டலி ரிட்டார்டட் மேல். மேல்ஸ் நடக்கும், அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெரைல், அப்புறமா பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், கைனோகோமெஸ்டியா வந்து இவங்க இந்த மாதிரி. ஓகே, டாலா இருக்காங்க, மென்டலி ரிட்டார்டடா இருப்பாங்க, அப்புறமா எல்லாம் ஃபெமினைன் கேரக்டர்ஸ் இருக்கும். இங்க பாருங்க பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் கூட இருக்கும். இங்க பாருங்க XX 2 X இருக்கும், ஒரு Y. டோட்டலி 47. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து டர்னர் சிண்ட்ரோம். டர்னர் சிண்ட்ரோம் பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபீமேல்ஸ் தான் நடக்கும். ஒன்லி ஃபீமேல்ஸ்ல மட்டும்தான் டர்னர் சிண்ட்ரோம் வந்து நடக்கும். ஓகே, கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் ஒன்லி இன் மேல்ஸ். ஃபீமேல்ஸ் வந்து டர்னர் சிண்ட்ரோம் மட்டும் தான் நடக்கும். இதுல எப்படின்னா இப்போதைக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமா பார்த்தோம், கரெக்டா? ஆனா இங்க என்ன நடக்கும்னா ஒரு குரோமோசோம் கம்மி ஆயிடுது. 44 பிளஸ் XX பதிலா 44 பிளஸ் X மட்டும்தான் இருக்கு.
ஆனா ஒரு எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் வந்து இல்ல, ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து ஆப்சென்டா இருக்கு. ரெண்டு எக்ஸ் குரோமோசோம்ல ஒன்னு இருக்கு ஒன்னு இல்ல. அதுதான் வந்து என்னது, டர்னர் சிண்ட்ரோம். அப்பனா எப்படி வரும் அந்த குரோமோசோமல் ஃபார்முலா எப்படி வரும்னா 44 பிளஸ் எக்ஸ் ஓ 44 பிளஸ் எக்ஸ் ஓ. தட் மீன்ஸ் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஆப்சென்டா இருக்கு. அப்பனா நம்ம நார்மலா 46 குரோமோசோம் இருக்கும், அதுல ஒரு எக்ஸ் குரோமோசோம் போயிடுச்சுன்னா 45 குரோமோசோம் இருக்கும். ஓகேங்களா? இதுல இது ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் தான் நடக்கும். மென்டலி ரிட்டார்டா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மென்டலி ரிட்டார்டட் எழுதிருங்க. ஓகே. நெக்ல பாத்தீங்கன்னா வெப் இருக்கும்ல, வெப் மாதிரி ஸ்கின் இருக்கு. அப்படியே நெக் அப்படியே உள்ள போயிட்டு இருக்கும். அப்படியே இந்த உடம்பு கூட இந்த தலையும் அப்படியே ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இந்த நெக் பாத்தீங்கன்னா அதுல ஸ்கின் ரொம்ப லூஸ் ஃபோல்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஃபெமினைன் கேரக்டர்ஸ் தான் இன்கம்ப்ளீட்டா இருக்கும். எதுக்குன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் போயிடுச்சுல, அதனால இன்கம்ப்ளீட் ஃபெமினைன் கேரக்டர்ஸ் இருக்கும். அண்டர் டெவலப்டு பிரஸ்ட் இருக்கும். ஓகே. ஃபெமினைன் கேரக்டர்ஸ் எல்லாமே கம்மி ஆயிட்டு இருக்கும். இவங்களும் ஸ்டெரைலா தான் இருப்பாங்க. ஷீ cannot give birth to her own child. எதுக்குன்னா ஃபெமினைன் கேரக்டர்ஸ் எதுவுமே டெவலப்பே ஆகல. ஓகே. ஃபீமேல் கேமிட்ஸ் எக் வந்து இவங்களே ஃபார்ம் ஆகல. 45 குரோமோசோம் ஒரு எக்ஸ் குரோமோசோம் எழுதணும். 44 பிளஸ் இதை எழுத கத்துக்கோங்க நல்லா. அதான் உங்களுக்கு நான் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். 44 பிளஸ் எக்ஸ் 0 இதுதான் எழுதும். ஓகே. ஆப்ஷன்ஸ்ல எப்படி வேணாலும் கேட்பாங்க. குரோமோசோமல் ஃபார்முலா ஆஃப் டர்னர் சிண்ட்ரோம், கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் எல்லாம் கேட்பாங்க. அண்ட் தென் இல்லைன்னா 22 பேர் 22 பேர் பிளஸ் எக்ஸோ இது கூட கரெக்ட் தான். ஓகே. ரெண்டுமே ஒரு இதுல ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. மேபி அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருப்பாங்க. 22 பிளஸ் எக்ஸோ கொடுத்துருப்பாங்க. ஓகே. அதெல்லாம் பார்த்து பொறுமையா எழுதுங்க. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா 44 பிளஸ் எக்ஸ் எக்ஸ் ஒய். ஓகே. இங்க 22 பிளஸ் 22 பேர் பிளஸ் எக்ஸ் எக்ஸ் ஒய். கரெக்டா அந்த டிசார்டருக்கு என்ன வரும்னு எழுதுங்க. ஓகே. மோஸ்டா இந்த டவுன் சிண்ட்ரோம்ல ட்ரைசாமி ஆஃப் 21st குரோமோசோம் தான் கொடுப்பாங்க. அப்புறம் சொல்லிங்க மேம் ட்ரைசாமி எல்லாம் சொல்லி கொடுத்ததே இல்லையே மேம் அப்படிலாம் இல்ல. ஜஸ்ட் ட்ரைசாமினா ஒண்ணு இல்ல, 3 குரோமோசோம் அவ்வளவுதான், சிம்பிள். ட்ரை அந்த வேர்டுலயே தெரியுது உங்களுக்கு. மென்டலி ரிட்டார்டட், வெப் லைக் ஸ்கின், அண்ட் தென் இன்கம்ப்ளீட்லி டெவலப்டு பிரஸ்ட். ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. So this is a woman suffering from Turner syndrome. You can look at the identification. மேபி இந்த பிக்சர் கொடுத்துட்டு இவங்க என்ன டிசார்டர் சஃபர் பண்றாங்க அப்படி கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோபீலியா. சோ கலர் பிளைண்ட்னஸ் அப்புறமா ஹீமோபீலியா, ப்ளீடர்ஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கலர் பிளைண்ட்னஸ் படிக்கலாம். கலர் பிளைண்ட்னஸ் ஒரு வேற டிசார்டர், ஹீமோபீலியா வேற வேற டிசார்டர்ஸ். ஓகே. சோ ஹீமோபீலியா பாத்தீங்கன்னா வந்து இது ப்ளீடர்ஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீமோபீலியாவோட இன்னொரு நேம் தான் ப்ளீடர் டிசீஸ். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா செக்ஸ் லிங்க் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செக்ஸ் லிங்க் டிசார்டர்ஸ். ஓகே. ஓகே. இதெல்லாம் வந்து செக்ஸ் லிங்க் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செக்ஸ் லிங்க்னா பேஸ்ட் ஆன்
சோ கலர் பிளைண்ட்னஸ் பாத்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் வந்து செக்ஸ் லிங்க் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கலர் பிளைண்ட்னஸ் வந்து செக்ஸ் லிங்க் டிசார்டர் சொல்லுவாங்க, இல்ல எக்ஸ் லிங்க் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது அந்த எக்ஸ் குரோமோசோம்ல தான் வந்து இந்த கலர் பிளைண்ட்னஸ் இருக்கட்டும், ஹீமோபீலியா, இதுக்கப்புறமா பார்க்க போற எல்லா டிசார்டர்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், ஜீன் ஜீன் மூலமா வர டிசார்டர்ஸ். இந்த கலர் பிளைண்ட் இதெல்லாம் வந்து செக்ஸ் லிங்க் டிசார்டர்ஸ் ஏன் சொல்றாங்கன்னா, இது செக்ஸ் குரோமோசோம் இருக்குல்ல, என்னென்ன செக்ஸ் குரோமோசோம் இருக்கு, ஃபீமேல்ல எக்ஸ் எக்ஸ், மேல்ல எக்ஸ் ஒய். இதுலதான் வந்து அந்த ஜீன் வந்து லொக்கேட்டர், என்னது அந்த டிஃபெக்டிவ் ஜீன், அந்த டிசீஸ் உடைய ஜீன் இதுலதான் லொக்கேட் ஆகி இதுலதான் உட்காந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு. ஓகே, இதனாலதான் வருமே, செக்ஸ் குரோமோசோம் மூலமா தான் இந்த ஜீனே டிசார்டரே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஸ் குரோமோசோம்ல எந்த ஜீன் இல்லைன்னா டிஃபெக்டிவ் ஜீனோ இல்லைன்னா அப்பனா அந்த டிசார்டர் அவங்க வந்து அந்த டிசார்டர்னால அவங்க சஃபர் ஆக மாட்டாங்க. ஓகே, அந்த டிசார்டர்னால அவங்க சஃபரே ஆக மாட்டாங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி செக்ஸ் குரோமோசோம். செக்ஸ் குரோமோசோம்ல தான் இந்த டிஃபெக்டிவ் ஜீன் லொகேட் ஆயிருக்கு. ஓகே, எதுக்கு இத ஓகே நான் செக்ஸ் லிங்க் டிசார்டர் ஏன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டேன். ஏன் இதை எக்ஸ் லிங்க் டிசார்டர் சொல்றாங்க இப்ப நான் சொல்றேன். எக்ஸ் லிங்க் ஏன் இத வந்து எக்ஸ் லிங்க்டு அப்படின்னு சொல்றாங்களா, இதுதான் இது எக்ஸ் குரோமோசோம்ல தான் வந்து லொகேட் ஆயிருக்கு. எக்ஸ் குரோமோசோம் இருக்குல்ல, இந்த எக்ஸ் குரோமோசோம்ல தான் அந்த டிஃபெக்டிவ் ஜீனே லொகேட் ஆயிருக்கு. ஓகே, ஒய் குரோமோசோம்ல லொகேட் ஆயிருக்கு. எக்ஸ்ல தான் டிஃபெக்டிவ் ஜீனே இருக்கும். கலர் பிளைண்ட்னஸோட ஜீன் வந்து எக்ஸ் குரோமோசோம்ல தான் இருக்கும். ஹீமோபீலியாவோட ஜீன் எக்ஸ் குரோமோசோம்ல தான் இருக்கும். டிஃபெக்டிவ் ஜீன் இஸ் ஒன்லி பிரசன்ட் ஆன் எக்ஸ் குரோமோசோம். அப்புறமா இதுல மேல்ல வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிடும். மேல்ல மேல்ல எக்ஸ் ஒய் தான் இருக்கு. நான் சொன்ன எக்ஸ்ல மட்டும் தான் டிஃபெக்டிவ் ஜீன் இருக்கும். எக்ஸ்ல வந்துருச்சுன்னா எக்ஸ்பிரஸ் ஆயிடும் அந்த டிசார்டர். ஓகே, அதுவே ஃபீமேல்ல பாத்தீங்கன்னா 2 எக்ஸ் இருக்கு. அப்பனா ஒரு எக்ஸ்ல வந்தா அங்க வந்து இது கேரியரா வந்து இது பண்ணும். கேரியர்னா அவங்க அந்த ஜீனால அந்த டிசார்டர்னால சஃபர் பண்ண மாட்டாங்க. அவங்க இன்னொரு ஜெனரேஷனுக்கு கொண்டு போவாங்க. அதனால கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனா ஃபீமேல்ல ரெண்டுமே வந்துருச்சு வச்சுக்கோங்க, 2 எக்ஸ் குரோமோசோம்லயே அந்த டிஃபெக்டிவ் ஜீன் வந்துருச்சுன்னா அவங்க அந்த டிசார்டர்னால சஃபர் ஆவாங்க, எக்ஸ்பிரஸ் ஆவாங்க. ஓகே, எதுக்கு மேல்ல மட்டும் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்தாலே அவங்க இந்த டிசார்டர்னால அஃபெக்ட் ஆகுனா பாருங்க, ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு. எதுக்குன்னா ஒய்ல இது இருக்கவே இருக்காது. அதனாலதான் ஃபீமேல்ல அப்படி இல்ல. கலர் பிளைண்ட்னஸ்க்கும் ஹீமோபீலியாக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கலர் பிளைண்ட்னஸ்னா அவங்களால பார்த்து ரெட் அப்புறமா கிரீன் கலரா அவங்க டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது. ஓகே, ரெட் அண்ட் கிரீன் கலரா அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஓகே, அதுதான் வந்து கலர் பிளைண்ட்னஸ். இன்அபிலிட்டி டு டிஸ்டிங்விஷ் ரெட் அண்ட் கிரீன் கலர். அவங்க ரெட் கலரும் கிரீன் கலரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால அது கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி நீங்க ஐ செக்அப் எல்லாம் போயிருந்தா, ஏதாவது ஐ ப்ராப்ளம் இருந்து போயிருந்தா அவங்க வந்து இந்த மாதிரி கிரீன் கலர்ல வந்து ஆல்பபெட்ஸ் கொடுத்து, கிரீன் கலர் ஸ்கிரீன்ல அதுல ஆல்பபெட்ஸ் எழுதி இருக்கும், அப்புறமா ரெட் கலர் ஸ்கிரீன்ல ஆல்பபெட்ஸ் எழுதி அதை அவங்க படிக்க சொல்லுவாங்க. மேபி அவங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்காக. கலர் பிளைண்ட்னஸ் இருந்தா அவங்களால டிஸ்டிங் பண்ண முடியாது. கலர் பிளைண்ட்னஸ் இல்லைன்னா அவங்க வந்து கரெக்டா டிஸ்டிங்விஷ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஹீமோபீலியா ப்ளீடர்ஸ் டிசீஸ் அது பார்க்கலாம். ஹீமோபீலியால பாத்தீங்கன்னா வந்து பிளட் கிளாட் ஈஸியா ஆகாது. பிளட் கிளாட்னா பிளட் வந்து ஸ்டாப் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு நார்மலா ஒரு ஹெல்த்தி ஹியூமனுக்கு ஒரு சின்ன கட் நடந்தா கொஞ்ச நேரம் பிளட் போகும். அதுக்கப்புறமா அதுவே ஒரு சின்ன ஒரு திக்கான ஒரு பஸ்னால என்ன ஆயிடும், அதுவே ஸ்டாப் ஆயிடும். கரெக்டா நம்ம பிளட் கிளாட்டிங், சர்க்குலேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் அந்த லெசன்ல படிச்சிருக்கோம். சர்க்குலேஷன் லெசன்ல படிச்சிருக்கோம். அந்த பிளேட்லெட்ஸ்னால வந்து பிளட் கிளாட் ஆயிடும். கரெக்டா, ஆனா இங்க என்ன நடக்கும்னா சின்ன கட் நடந்தாலும் உடம்புல இருக்கிற எல்லா பிளட்டும் வெளில வந்து இதுமா ஸ்டாப் ஆறதுக்கான அந்த கெப்பாசிட்டி இல்லவே இல்ல. ஓகே, ஹீமோபீலியானா
பிளட் கிளாட் ஆகவே முடியாது, ரொம்ப ஈஸியா கிளாட் ஆக முடியாது. அதனாலதான் அவங்களை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஒரு சின்ன இன்சிஷன் பட்டாலும், ஒரு சின்ன கட் பட்டாலும் எல்லா பிளட்டும் வந்து போயிடும். ஓகே, சோ கலர் பிளைண்ட்னஸ் அப்புறமா ஹீமோபீலியா. கலர் பிளைண்ட்னஸ் உடைய நம்ம ஆல்ரெடி வந்து கிராஸ் பண்ணி பார்த்திருக்கோம். கலர் பிளைண்ட்னஸ் அப்புறமா ஹீமோபீலியாவுடைய கிராஸ் வந்து பண்ணி பார்த்திருக்கோம். இங்க ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க பாருங்க. பேரண்ட்ஸ் அப்புறமா எப்படி பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைக்கும் வருது. நான் ஆல்ரெடி கிராஸ் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இதை வந்து நீங்களே யூ கேன் ஆல்சோ ட்ரை இட் பை யுவர் செல்ஃப். ஸோ கேரியர் மதருக்கும் நார்மல் ஃபாதருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எப்பவுமே கிராஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன்னு நீங்க ரெண்டுத்துக்கூடிய ரைட் சைட்ல இருக்கிற ரெண்டுத்துக்கூடியும் கிராஸ் பண்ணுங்க. அப்புறமா லெஃப்ட் சைட்ல இருக்க செகண்ட் ஒன்னு ரைட் சைடு கூட ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? கிராஸ் பண்ணா என்ன வரும்? எக்ஸ் எக்ஸ் அப்புறமா எக்ஸ் ஒய் அண்ட் தென் எக்ஸ் சி எக்ஸ் தென் எக்ஸ் சி எக்ஸ் சி எக்ஸ் சி ஒய். இதுல பாருங்க, நார்மல் வந்து 75% இருக்கு. ஒரு ஒரு நார்மல் ஃபீமேல் சைல்டு, ஒரு நார்மல் மேல் சைல்டு, ஒரு கேரியர் ஃபீமேல், ஒரு அஃபெக்டட் மேல். ஆக்சுவலி கேரியரை கூட நம்ம நார்மலா தான் எடுத்துப்போம். கேரியர்னா அவங்க அந்த டிசார்டர்னால அவங்க சஃபர் ஆக மாட்டேங்கிறாங்களா, அதனால நம்ம அதையும் நார்மலா தான் எடுத்துப்போம். ஓகே, சோ 3 ஹெல்த்தி, ஒன்னு டிஃபெக்ட். 75% ஹெல்த்தியா பிறப்பாங்க, 25% வந்து டிஃபெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஹீமோஃபிலியாக்கும் அதே கிராஸ் தான். இந்த மாதிரிதான் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஃபாலோ ஆகும். இங்க பாருங்க, சொன்னல நார்மல் டாட்டர், நார்மல் சன், கேரியர் டாட்டர், கலர் பிளைண்ட் சன். நம்மளுக்கு கரெக்டா வந்துருச்சு பாருங்க. இந்த கேரியர்னால அவங்களுக்கு ஈஸியா மற்ற டிசீசஸ் எல்லாம் ஈஸியா, அந்த காய்ச்சல், சின்ன சின்ன ஃபீவர் மாதிரி, அந்த மாதிரி வைரஸஸ் எல்லாம் ஈஸியா அவங்களுக்கு வந்துருமா? ஆக்சுவலி ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கு. ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்க்கும் மத்த சின்ன சின்ன டிசார்டர்ஸ்க்குலாம் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சம்பந்தமே இல்லை. ஃபர்ஸ்ட் கேரியர்னா அவங்க ஜஸ்ட் அந்த டிஃபெக்டிவ் ஜீனை மட்டும் கொண்டு போறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த டிசார்டர் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. ஓகே, ஜஸ்ட் அந்த ஜீன் இருக்கிற அந்த டிஃபெக்டிவ் ஜீனை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போறாங்க தவிர அவங்க அந்த டிசார்டர்னால எதுவுமே சஃபரே ஆக மாட்டாங்க. அவங்க ஹெல்த்தியா தான் இருப்பாங்க. ஓகே, ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்க்கும் நார்மலா ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்னா என்னது, அவங்க பிறந்ததுல இருந்தே டிசார்டர் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கும் நம்மளுக்கு டெய்லி லைஃப்ல வர டிசார்டர்ஸ்க்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி. ஓகே, அவங்க அந்த ஜீனை மட்டும் கொண்டு போறாங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு, அதனால இவங்களை கேரியர் சொல்றாங்க. அப்போ இந்த ஜீன்ஸுக்கும் இம்யூனுக்கும் இம்யூனாலஜி அந்த மாதிரிலாம் ஒன்றும் சம்மந்தம் இல்லை? சம்பந்தமே இல்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருந்தா ஈஸியா ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் பண்ணி நம்ம அவங்களுக்கு கியூர் கொடுத்துடலாம்ல. ஆனா ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்க்கு எந்த கியூரும் இல்ல. அவங்க அந்த அந்த டிசார்டர்ல பிறந்தா அவங்க அந்த டிசார்டர்லயே தான் இறந்து போகும் தவிர அவங்களுக்கு அந்த மெடிசன் இல்ல. மேபி அவங்களுடைய லைஃப் லாங்கிட்டிவிட்டி பண்ணலாம். ஓகே, ஓகேங்களா? அவங்களுடைய லாங்கிட்டிவிட்டி ஆஃப் லைஃப் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் தவிர ஏதாவது மெடிசன் கொடுத்து அந்த பர்டிகுலர் டிசார்டர் தவிர பிளட் ஏதாவது தேவைன்னா அவங்க பிளட் கொடுத்து, பட் அவங்களுக்கு அது கியூர் இல்ல. இட் இஸ் ட்ரீட்டபிள் பட் நாட் கியூரபிள். எஸ் மேம். எஸ், இதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஏன் மேலுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல இருந்தா வருது அப்படின்னு சொல்லி. So in male, the single X chromosome is received from the mother. சோ மேலுக்கு கண்டிப்பா எக்ஸ் குரோமோசோம் மதர் கிட்ட இருந்து தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் மதரோடைய ஏன் கேரியர் அவங்க அஃபெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. சோ கேரியர்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் சி இருக்கா, அது ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் மேல் சைல்டுக்கு வந்துருச்சுன்னா அவங்க அஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஓகே, அதனாலதான் இவங்க கேரியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க அந்த டிசார்டர்னால சஃபர் ஆக மாட்டாங்க, பட் தே கேரி த டிஃபெக்டிவ் ஜீன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்.
That's why they are called as carrier. Okay. So genetic disorders இருக்கு. Genetic disorders-க்கும் and then acquiredனா பிறந்ததுக்கு அப்புறமா வர disorders. ஓகே, பாக்டீரியானாலயும் வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவானால வர டிசார்டர்ஸ்லாம் வந்து அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகே. ஒரு நார்மல் ஹியூமன்னா ஏதாவது ஒரு பாக்டீரியால எக்ஸ்போஸ் ஆனாலும் வைரஸால எக்ஸ்போஸ் ஆனாலும் அவங்களுக்கு அது வரதான் செய்யும். அது கியூர் ஆயிடும். ஓகே. பாரு, இப்போ ஹெச்ஐவி பாத்தீங்கன்னா அதுல ஹெச்ஐவி உள்ள வந்துருச்சுன்னா, ஹெச்ஐவி எய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு பேஷண்ட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த இம்யூன் சிஸ்டம் அதை ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணிடும். அவங்களுக்கு சின்ன ஒரு கோல்டு வந்தாலும் சின்ன ஒரு ஜுரம் வந்தாலும் என்ன ஆயிடும்னா அது ஹைலி இன்ஃப்ளமேட் ஆயிடும். அதனாலதான் வந்து அவங்க சீக்கிரமா வந்து இல்ல கேன்சர்லாம் ரொம்ப சின்ன சின்ன கேன்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய கேன்சரா மாறிடும். Hence, a defective gene for color blindness or hemophilia on X chromosome of the mother is passed on to the son and expressed as defect. அதனாலதான் வந்து மேல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்து கலர் பிளைண்ட்னஸ், நிறைய கலர் பிளைண்ட்னஸ் ஹீமோபீலியால பாத்தீங்கன்னா நிறைய மேல் கேசஸ் தான் இருக்கும் தவிர ஃபீமேல் கேசஸ் ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கும். இதுக்குன்னா ஃபீமேல்ஸ்ல ஒரு எக்ஸ்க்ரோமோசோம், மேல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ்க்ரோமோசோம் வந்தாலே வந்து ஈஸியா அவங்களால அது அந்த டிசார்டர்னால அவங்க அஃபெக்ட் ஆயிடுறாங்க. ஆனா ஃபீமேல்ல பாத்தீங்கன்னா 2 எக்ஸ்க்ரோமோசோம்லயும் வரணும். அப்போதான் வந்து இது நடக்கும். அது கொஞ்சம் ரேரா இருக்கும், ரிஸ்க் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஜெனட்டிக் டிசார்டர்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஜைகோட் ஃபார்ம் ஆகும் போது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் எல்லாம் வந்துரும். இந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே வந்துடும். அதனாலதான் இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஆம்னியோசிந்தசிஸ் பண்ணணும். ஓகே, அந்த பிரெக்னன்ட் உமனுடைய அந்த லிக்விட் இருக்கும், அந்த ஃப்ளூயிட்ல தான் வந்து அந்த குழந்தை மிதந்துட்டு இருக்கும். அந்த ஃப்ளூயிடை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அந்த குழந்தைக்கு ஏதாவது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருக்கா. அப்படி இருந்தா அபார்ஷன் பண்ணிடுவாங்க சில பேர். ஓகே. The daughter receives one X chromosome from the mother and one X chromosome from the father. Okay, அதனால in a carrier daughter, the defective gene received from the mother is masked chromosome. ஆக்சுவலி ஃபீமேல்ல பாத்தீங்கன்னா 2 எக்ஸ் குரோமோசோம்ல இருந்தா மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல இருந்தா அந்த டிஃபெக்டிவ் ஜீன் பத்தி நான் சொல்றேன். இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் வந்து அந்த மாஸ்க் பண்ணிடும். அதனால அவங்க நார்மலா தான் இருப்பாங்க. Colorblind males are unable to distinguish between red and green color. In hemophilia afflicted male, blood does not clot easily and the patient may bleed to death. சொன்னல கலர் பிளைண்ட்னஸ்ல ரெட் கலரையும் கிரீன் கலரையும் அவங்க டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. அண்ட் தென் ஹீமோபீலியால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டினாலையும் ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஹோல் பட்டாலும் எல்லா பிளட்டும் போயிட்டு the patient may bleed to death கூட ஆயிடும். அவங்க அவ்வளவு ப்ளீடிங் ஆயிடும் சின்ன கட்டு. பிகாஸ் அவங்களுக்கு அந்த கிளாட்டே ஆகாது, பிளேட்லெட்ஸே இருக்காது பாடியில. சேம் எப்படி கலர் பிளைண்ட்னஸ் எப்படி வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கிராஸ் பண்ணி காமிச்சனோ அதே மாதிரிதான் ஹீமோபீலியா வரும். நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம். நெக்ஸ்ட் தாலசீமியா பார்க்கலாம். தாலசீமியா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர். ஓகே, ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர். ஆட்டோசோமல்னா நான் ஆல்ரெடி இங்க சொல்லி கொடுத்துருக்கேன். 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ல 22 பேர் வந்து ஆட்டோசோம், ஒரே ஒரு பேர் தான் செக்ஸ் குரோமோசோம். 23 பேர்ல 22 பேர் வந்து ஆட்டோசோம், ஒரே ஒரு பேர் தான் செக்ஸ் குரோமோசோம். இப்போ நம்ம பார்த்த 2 டிசார்டரும் ஜெனட்டிக் டிசார்டர்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து செக்ஸ் லிங்க்டு டிசார்டர், இன்னொன்னு வந்து ஆட்டோசோமல் டிசார்டர். செக்ஸ் லிங்க்டுனா அந்த எக்ஸ் ஒய் இருக்குல்ல அதுல ஏதாவது டிஃபெக்ட் நடக்கும். ஆட்டோசோமல்னா வந்து அந்த 22 பேர் இருக்குல்ல அதுல வந்து டிசார்டர் அதுலதான் டிஃபெக்ட் நடக்கும்.
அதனால இது ஆட்டோசோமல் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நல்லா டைப் ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்பவுமே ரெசசிவ் ஜீன்ல தான் இந்த டிஃபெக்ட் இருக்கும். ஓகே, அந்த டிஃபெக்டிவ் ஜீன் வந்து ரெசசிவா இருக்கும். இதோடைய காஸ் என்னதுன்னா அந்த ஹீமோகுளோபினுடைய ஷேப் டிஃப்ரெண்டா இருக்கும். ஹீமோகுளோபின் வந்து ஃபார்ம் ஆகாது. ஆர்பிசிக்குள்ள ஆர்பிசி இருக்குல்ல, ரெட் பிளட் செல், ரெட் பிளட் செல்குள்ள தான் வந்து ரெட் கலர்ல ஒரு பிக்மெண்ட் இருக்கும். அதான் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹீமோகுளோபின்ல தான் வந்து நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஹீமோஃபீலியால பாத்தீங்கன்னா அந்த ஹீமோகுளோபின் ஃபார்மே ஆகாது, அவங்க பாடியில சிந்தசிஸே ஆகாது. நம்மளுக்கு சிந்தசிஸ் ஆகும். அந்த ரெட் போன் மேரோ இருக்குல்ல, போன் மேரோ, அதுல சிந்தசிஸ் ஆயிட்டே தான் இருக்கும். ஆனா இங்க அப்படிலாம் நடக்கவே நடக்காது. இட் இஸ் a failure to synthesis a hemoglobin. நார்மல் ஹீமோகுளோபின் சிந்தசிஸ் ஆகாது. ஓகே, இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த பிளட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல ஹெல்த்தி பர்சனுடைய பிளட் வந்து அவங்களோட பிளட் குரூப்க்கு ஏத்தபடி அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஹீமோகுளோபின், நல்லா ஹீமோகுளோபின் ரிச் பிளட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வீக்லி 1 டைமோ, வீக்லி 2 மந்த்லி 3 டைம்ஸோ, பேஸ்ட் ஆன் தேர் எஃபெக்ட். தாலசீமியா ரொம்ப ஹையா இருந்தா வாரத்துக்கு 2-3 வாட்டி பிளட் அவங்களுக்கு ஏத்திக்கிட்டே இருக்கும். தாலசீமியா கொஞ்சம் ஒரு நார்மலான ஸ்டேஜ்ல இருக்குன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து. தாலசீமியா பாத்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறமா வர டிசார்டர் இல்ல, ஏதாவது ஒரு வைரஸ் மூலமாவோ ஏதோ ஒரு பாக்டீரியா மூலமாவோ அஃபெக்ட் ஆகிற டிசார்டர் இல்ல. இது வந்து பிறந்ததுல இருந்தே அப்பா கிட்ட இருந்து வர ஜீன், அம்மா கிட்ட இருந்து வர ஜீன் வந்து இதுவை இவங்களுக்கு வரதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், பேரண்ட் 2 பேரும் கேரியரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தாலசீமியாவுடைய கேரியரா இருக்காங்க. கேரியர்னா எக்ஸ் 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 கேரியரா இருக்காங்க. தாலசீமியா இவங்களுக்கும் இருக்கு, தாலசீமியா இருக்கு. இதுல வந்து எக்ஸ் குரோமோசோம்ல தான் இருக்கும், ஒய் குரோமோசோம்ல தான் இருக்கும் அப்படிலாம் இல்ல. இது எந்த குரோமோசோம்ல வேணாலும். ஓகே, கிராஸ் பண்ணி பார்த்தா என்ன வரும், எக்ஸ் 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 டி ஒய் டி, அப்புறமா எக்ஸ் ஒய் டி, அப்புறமா எக்ஸ் எக்ஸ் டி எக்ஸ். ஓகே, இப்ப பாருங்க, இது நார்மல் நார்மல் நார்மல், இது மட்டும் வந்து அஃபெக்டடா இருக்கும். இந்த ரெண்டுத்துலயும் தாலசீமியா டிசார்டர். சோ பேரண்ட்ஸ் 2 பேர் கேரியரா இருந்தாலும் அவங்க அந்த குழந்தைக்கு வந்து என்ன வரும், அந்த டிஃபெக்டிவ் ஜீன் வந்து வந்துடும். என்னென்ன கண்டிஷன் நல்லா வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஏதாவது ஒரு ஜெனடிக் டிசார்டர், எந்த டிசார்டர் பார்த்தாலும் வந்து மெயினா ஜெனடிக் டிசார்டர் பாத்தீங்கன்னா அது ஆட்டோசோமலா எக்ஸ் லிங்க்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. டாமினண்டா ரெசசிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆட்டோசோமல் ரெசசிவ், ஆட்டோசோமல் ரெசசிவ். பேரண்ட்ஸுக்கு வராது, குழந்தைக்கு வந்துடும். ஓகே, சிலது ஆட்டோசோமல் டாமினண்டா இருக்கும், அப்படின்னா பேரண்ட்டுக்கும் வந்திருக்கும், குழந்தைக்கும் வந்துடும். ஓகே, தான் டாமினண்ட்டுக்கும் ரெசிசிவ்க்கும் இருக்கிற வித்தியாசம். தென் ரெசிசிவ் பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷன் ஸ்கிப் ஆயிட்டு இருக்கும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், பேரண்ட் நம்ம அம்மா அப்பாக்கு இருக்கு, குழந்தைக்கு இருக்காது, அவங்க பேர குழந்தைங்களுக்கு இருக்கு. ஆனா ஒரு ஜெனரேஷன் ஸ்கிப் ஆயிடுச்சு. அந்த அந்த கிராண்ட் கிட்ஸ்க்கு இருக்கும், அவங்களுடைய குழந்தைங்களுக்கு இருக்காது, கிராண்ட் கிட்ஸ் உடைய குழந்தைக்கு. அதுக்கப்புறமா கிரேட் கிரேட் கிராண்ட் கிட்ஸ்க்கு இருக்கும். இப்படி ஒரு ஜெனரேஷனா ஸ்கிப் ஆயிட்டே போகும். அதான் ரெசிசிவ்.
டாமினன்ட்னா பேரண்ட்டுக்கு இருக்கு, குழந்தைக்கு இருக்கு, குழந்தைங்களோட குழந்தைங்களுக்கு, குழந்தைங்களோட இன்னொரு குழந்தைங்களுக்கு இருக்கு. அப்படியே பாஸ் ஆயிட்டே போகும். எல்லா ஜெனரேஷனும் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தாலசீமியா பத்தி சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டிசார்டர்னா சிக்கிள் செல் அனீமியா. சிக்கிள் செல் அனீமியா வந்து எதனால நடக்குதுன்னா வந்து ஒரு சிங்கிள் ஜீனோடைய ஒரு மியூட்டேஷன் நடக்குது. மியூட்டேஷனா ஒரு சேஞ்ச்னால நடக்குது. ஜீன் இருக்குல்ல, ஜீன்ல ஏதோ ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்க குழந்தை இருக்கும் போது, வயித்துக்குள்ளேயே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஏதோ ஒரு ஜீன் வந்து அப்படியே மியூட்டேட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ஷேப் மாறிடுச்சு, இல்ல ஜீனோடைய நம்பர் ஏதோ மாறிடுச்சு. ஓகே, அதனால வந்து அப்நார்மலிட்டி ஆயிடுச்சு. ஜீன் மாறினதுனால, ஜீன்ல ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தாலும் அது வந்து ஒரு பெரிய டிசார்டர் வந்து காசு ஆகதான் போகும். ஓகே, இந்த ஜீன்ல வந்து ஒரு சின்ன மியூட்டேஷன்னால என்ன நடந்துச்சுன்னா ஒரு சிங்கிள் ஜீன்ல, ஒரு சிங்கிள் குரோமோசோம் இல்ல, ஒரு சிங்கிள் குரோமோசோம்குள்ள இருக்கிற அந்த சிங்கிள் ஜீன்ல ஒரு சின்ன மியூட்டேஷன் நடந்துச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா ஆர்பிசி இருக்குல்ல, ஆர்பிசியோட ஷேப்பே மாறிடுது. நார்மலா ஆர்பிசி இப்படி இருக்குன்னா, ஆர்பிசி இப்படி இருக்குன்னா இது சிக்கிள் ஷேப் தான் மாறிடும். சிக்கிள்னா எப்படி மாறிடும். ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கிற ஆர்பிசி இந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ இதுல ஃபுல்லா ஆக்சிஜன் வந்து நிறைஞ்சிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுல எவ்வளவு ஆகும்? இவ்வளவுதான் ஆகும். சோ இதுல அதிகமா ஆக்சிஜன் போகுமா? இதுல அதிகமா ஆக்சிஜன், இதுலதான் அதிகமா ஆக்சிஜன், இதுல போகாது. ஓகே, அதனால என்ன ஆகுது, உள்ள இருக்கிற அந்த ஹீமோகுளோபினும் கம்மி ஆயிடுது, டிஃபெக்ட் ஆயிடுது. ஓகே, சோ அவங்களால வந்து ரொம்ப நாள் வாழ முடியாது. தேவையான ஆக்சிஜன், சோ வளர வளர நம்மளுடைய ஆக்சிஜனுடைய டிமாண்டும் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா அதெல்லாம் ஸ்டோர் பண்ண, அது குடுக்க, அதெல்லாம் வந்து எங்களுக்கு இடமே இல்லை. ஆர்பிசியோட ஷேப் டிஃப்ரெண்டா. சோ இதனால வந்து அவங்களுக்கு நிறைய டிசார்டர்ஸ் வந்து ரொம்ப, நீங்க கேட்டீங்கல்ல மேம் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இருந்தா அவங்களுக்கு மத்த டிசார்டர்ஸ் எல்லாம் வருமானா, இப்பதான் வர ஆரம்பிச்சு. ஓகே, இந்த சிக்கிள் செல் அனிமியால பாத்தீங்கன்னா வந்து மலேரியா இருக்குல்ல, டெங்கு, டெங்கு இல்ல மலேரியா, அந்த டிசார்டருக்கு ரொம்ப வந்து மலேரியா வந்தா நம்ம மெடிசன் போட்டு அவங்க கம்மி பண்ணிடலாம்ல. ஆனா இங்க மலேரியா வந்தா என்னன்னா ரொம்ப வந்து அவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். ஓகே, மலேரியா இவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்காது, இவங்களுக்கு அஃபெக்டே ஆகாது மலேரியா. மலேரியா என்ன பண்ணுனா ஒரு ஒரு ஃபீமேல் மஸ்கிட்டோ இருக்கு. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுமா? இல்ல நம்மளுக்கு டெய்லி கொசு கடிக்குதுல்ல, அதெல்லாம் வந்து ஃபீமேல் செக்ஸ் மஸ்கிட்டோஸ் தான். மேல் வந்து ஃப்ளவர்ல இருக்கிற அந்த நெக்டார், நெக்டார தான் வந்து சாப்பிடும். ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் தான் வந்து ஹியூமன் பிளட்ட வந்து குடிக்கும். ஓகே, இந்த ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் இருக்குல்ல, அதோடைய சலைவரி கிளாண்ட்ல, சலைவால அந்த எச்சில வந்து மலேரியாவுடைய அந்த பேத்தோஜன் இருந்தா, மலேரியா இருந்தா அது வந்து ஒரு ஹெல்த்தி பர்சனை வந்து கடிக்கும் போது பிளட் குடிக்கிறதுக்காக அது அந்த சலைவாவை அப்படியே அது உள்ள போடும். அதுக்கப்புறமா தான் அந்த பிளட் சப்ளை. சோ அது உள்ள வந்து அது இன்ஜெக்ட் பண்ணும்போது சலைவாவை நம்ம பாடிக்குள்ளே என்ன ஆயிடுது, அந்த மலேரியாவுடைய இதெல்லாம் வந்துருது. கரெக்டா, மலேரியா பேத்தோஜன் வந்து மலேரியா என்ன போகும், லிவருக்கு போகும். லிவர்ல வந்து ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிட்டு லிவருடைய செல்லாம் பர்ஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்ப அந்த லிவருடைய செல் பர்ஸ்ட் ஆகி பிளட்ல இப்ப மலேரியா வந்துருச்சு. இப்ப பிளட்ல வந்த மலேரியா வந்து மறுபடியும் ஆர்பிசிக்குள்ள போகும். ஆர்பிசிக்குள்ள போயிட்டு ஆர்பிசில ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு அதை வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அது வெடிஞ்சு அப்படியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். ஆனா எங்க ஆர்பிசியோட ஷேப்பே டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால மலேரியா பாத்தீங்கன்னா இதுல உட்கார முடியாது, இதுல இருக்கவே முடியாது மலேரியா. அதனால இந்த பேஷண்ட்னால இவங்களுக்கு மலேரியா அஃபெக்ட் ஆகாது. ஒரு சிக்கிள் கேட்பாங்க, சிக்கிள் செல் அனீமியா பேஷண்ட்க்கு மலேரியா அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி. இல்ல. ஏன், எதுக்குன்னா இவங்களோட ஷேப்பே ஒரு மாதிரியா இருக்கு, அதுல உட்காரவே முடியாது மலேரியா. சரிங்களா? சோ பூன்ஸ் ஆஃப் டிசார்டர் சொல்லுவாங்க. பூன்ஸ் ஆஃப் டிசார்டர்னா என்ன பெனிஃபிட் இருக்கு இந்த டிசார்டர்னால? ஆக்சுவலி இந்த டிசார்டர்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு தவிர பெனிஃபிட்ஸ் எல்லாம் இல்ல. அது ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்கு, அவ்வளவுதான். சோ
டியூ டு மியூட்டேஷன் ஆஃப் சிங்கிள் ஜீன். இதனால ஆர்பிசியோட ஷேப் வந்து லூஸ் டிஃப்ரெண்ட் ஆயிடுது, சிக்கிள் ஷேப்டு ஆயிடுது. ஸோ இதோடைய பூன் இன் டிஸ்கஸ்னா என்ன இதுல பெனிஃபிட் இருக்குன்னா, மலேரியா வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. Okay? இதனால ஆர்பிசி டிஃபெக்டா இருக்கு. எஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. கரெக்டா? அது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, ஒரு வீடியோ நான் இதுக்கப்புறமா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? வெரி ஈஸி. இதுக்கப்புறமா ஆர்ஹெச் ஃபேக்டர், அம்னியோசின்டசிஸ், அப்புறமா ஒரு ஹியூமன் ஜீனோம், 3 டாபிக் தான் இருக்கு. அந்த ரெண்டுத்தையும் நான் வந்து அஃபெக்ட் பண்ணி இது பண்ணிடுறேன். Okay? எப்படி அஃபெக்ட் ஆகுது, எப்படி வந்து ஒரு ஜெனடிக் டிசார்டர்ஸ கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது நான் வந்து நிறைய லெசன்ல சொல்லி கொடுத்துருக்கேன் அம்னியோசின்டசிஸ் பத்தி. இது வந்து டீடைல்டா வந்து எப்படி இங்க பாருங்க, ஒரு பெரிய சிரிஞ்ச் வச்சு தண்ணி அந்த லிக்விட் எடுப்பாங்க. லிக்விட் எடுத்து அந்த லேப்ல வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எஸ், இன்னைக்கான கிளாஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்துச்சா? இது புது 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 ஒரு டிசார்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க, அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்துச்சா? நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதுல ஆக்சுவலி. எஸ் மேம், அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 2 டாபிக் அப்புறமா வந்து சம்மரி ஆஃப் த லெசன் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். மேக் ஷூர் டு see that, understand it clearly, and then we'll start a new chapter. ஸோ நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பிப்ரவரி 5 பிப்ரவரி 5 வரைக்கும் இந்த லெசன்ஸ் வந்து பிப்ரவரி 5 வரைக்கும் சிலபஸ் வந்து பிப்ரவரி 5க்கு சிலபஸ் முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நான் ஃபாஸ்டா எடுத்துட்டு போக நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்டெடியா, அதுக்கு ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் இருக்கு இல்ல. ஸோ நார்மலா வந்து நான் எடுத்துட்டு போறேன். ஓகே, ஸோ பிப்ரவரி 5க்கு வந்து உங்க டாபிக்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா எக்ஸ்க்ளூசிவ்லி ரிவிஷன்ஸ். அது வரைக்கும் நீங்களும் வீட்ல ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.